திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சிவன் மலையில இருக்கிற சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல ஆண்டவன் உத்தரவு அப்படின்ற பேர்ல ஏதாவது ஒரு பொருளை வச்சு சிறப்பு பூஜை செய்யற வழக்கமும் பின்பற்றப்படுது. அதாவது பக்தர்களுடைய கனவுல முருகன் வந்து குறிப்பிட்ட பொருளை வச்சு வழிபடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு சிவன் மலைக்கு வந்து பக்தர்கள் பூசாரி கிட்ட சொல்லுவாங்க. அப்ப பூசாரி அந்த பக்தர்கள் சொல்வது உண்மையா பொய்யா அப்படிங்கறத பூ போட்டு பார்ப்பாராம். ஒருவேளை உண்மையா இருந்தா ஏற்கனவே வழிபட்டுட்டு வரக்கூடிய பொருளை கண்ணாடி பேழையிலிருந்து எடுத்துட்டு பக்தர்கள் சொல்லக்கூடிய புதிய பொருளை வைப்பாங்களாம். இதனாலதான் இது ஆண்டவன் உத்தரவு அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த நிலையில ஒரு பக்தர்களுடைய கனவுல வந்த முருகன் உத்தரவு பெட்டியில மஞ்சள் பிள்ளையார், வெற்றிலை பாக்கு, அருகம்புல், எலுமிச்சம்பழம் இதை எல்லாத்தையும் வச்சு வழிபடணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காரு. அதன்படி அந்த கண்ணாடி பெட்டியில மேற்கண்ட பொருட்களையும் வச்சிருக்காங்க. இது எதை உணர்த்தது அப்படின்னா மஞ்சள் பிள்ளையார் மங்களம் மற்றும் புதிய தொடக்கங்களின் குறியீடா பார்க்கப்படுது. விநாயக பெருமானின் அருளால நாட்டுல தடைகள் அகன்று சுபிட்சம் நிலவும் அப்படிங்கறதையும் இது உணர்த்தது. இது ஆன்மீக விழிப்புணர்வையும் மக்கள் மத்தியில பக்தி அதிகரிப்பதையும் குறிக்கிறது. வெற்றிலைப்பாக்கு பாரம்பரிய மங்கள நிகழ்ச்சிகளின் அடையாளம். சமூகத்துல திருமணங்கள் போன்ற சுப காரியங்கள் அதிகமா நடக்கும் அப்படிங்கறதையும் இது குறிக்கிறது. அருகம்புல் நோய் எதிர்ப்பு மற்றும் ஆரோக்கியத்தின் சின்னம். உத்தரவு பெட்டியில இது காணப்பட்டா மக்கள் ஆரோக்கியத்துல கவனம் வேணும், இது நாட்டுல பிணிகள் நீங்கி நலம் பெறுவார்கள் அப்படிங்கறதையும் விவசாயம் செழிக்கிறதையும் குறிக்குது. ஆன்மீக ரீதியா எலுமிச்சம்பழம் அப்படிங்கிறது திருஷ்டி கழிக்கிறதுக்கும் தீய சக்திகளை நீக்கிறதுக்கும் பயன்படுது. இந்த 4 பொருட்களும் உத்தரவு பெட்டியில ஒன்றாக வரும்போது நாட்டுல மங்களம் பெருகும், நோய்கள் அகலும், மக்கள் மத்தியில தர்மம் தழைக்கும் அப்படின்ற விஷயத்த இது நேர்மறையா உணர்த்துவதா நம்பப்படுது.